விஸ்வரூப அரக்கி தாடகையின் கொடூரத் தோற்றம். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல அந்த தாடகை அசுரப் பெண் எப்படிப்பட்ட வேகத்தோட பயங்கரத்தோட வர்றான்னு கம்பர் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அவ கால் எடுத்து வச்சாலே பூமி புதையுது, கடல் நீர் உள்ள புகுது, எமனே பயந்து குகையில ஒளியறான், மலைகளே அவ பின்னால வருதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த தாடகைங்கிற அரக்கியின் தோற்றத்தை, அவளோட கோப முகத்தை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்க்கலாமா? நம்மளையே மிரள வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இறைக்கடை துடித்த புருவத்தள், எயிறு என்னும் பிறைக்கடை பிறக்கிட மடித்த பில வாயள், மறைக்கடை அரக்கி வடவைக்கணல், 2 ஆய்நிறை கடல் முளைத்தென நெருப்பு எழ விழித்தாள். அடடே, கம்பர் ஒரு சிற்பி மாதிரி, ஒரு ஓவியர் மாதிரி வார்த்தைகளை வச்சு அப்படியே அந்த அரக்கியோட உருவத்தை செதுக்கிறார் பாருங்க. அவ எப்படி இருந்தாலாம்? முதல் வரி, இறைக்கடை துடித்த புருவத்தள். இறைக்கடைன்னா புருவத்தோட நுனிப்பகுதி. அந்த நுனிப்பகுதி துடிக்குதாம். ஒருத்தனுக்கு கோபம் வந்தா அவனோட முகத்துல முதல் அடையாளம் எது? அவனோட புருவங்கள் நெறியும், சில நேரம் துடிக்கும். அந்த கோபம், ஆங்காரம், அழிக்கும் குணம் இதெல்லாம் அந்த புருவ நுனி துடிக்குதிலேயே கம்பர் காட்டிட்டார். சும்மா கோபம் இல்லைங்க, பெரிய அழிவை செய்ய போற கோபம் அது. அடுத்தது, எயிறு என்னும் பிறை கடை பிறக்கிட மடித்தபில வாயல். பல்லுன்னா பல்லு இல்ல, எயிறு, அதாவது கூர்மையான பற்கள். அதை கம்பர் எப்படி சொல்றார் தெரியுமா? பிறை, பற்கள்ங்கிறது சந்திரன் மாதிரி வளைந்த பிறை மாதிரி இருக்காம். பிறைனா எவ்வளவு அழகா இருக்கும், ஆனா அந்த பிறை சந்திரன் போன்ற பற்கள் எப்படி இருக்கு? கடை பிறக்கிட, அதாவது வாயோட ஓரங்கள்ல வெளிப்படையா பயங்கரமா வெளிப்படுதாம். அதை எப்படி வச்சிருக்கா? மடித்த பிளவாயல். பிலம்னா குகை. பெரிய குகை மாதிரி இருக்கிற அவளோட வாயை கோபத்துல மடிச்சு சுருட்டி வச்சிருக்காளாம். அடேங்கப்பா, ஒரு பக்கம் அழகுங்கிற பிறை பற்கள், இன்னொரு பக்கம் பயங்கரமான குகை வாய். இந்த முரண்பாடுதான் கம்பர் அழகு. ஒரு ராட்சசிக்கு அழகுன்னா கூட அது எப்படி பயங்கரமா இருக்கும்னு காட்டுறாரு. அப்புறம் மறைக்கடை அரக்கி. அடடா, இது வெறுமனே உடல் தோற்றத்தை பத்தி சொல்ற வரி இல்லைங்க, இது ஒரு ஆழமான தத்துவம். மறைக்கடைன்னா வேதங்கள் சொல்ற அறநெறிகள், தர்மம், நியாயம் இது எல்லாத்தையும் தாண்டி போனவள், ஒழுக்கமே இல்லாதவள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட கொடூரமானவள்னு அர்த்தம். வெறும் உடல் உருவம் மட்டுமில்ல, உள்ளம் முழுக்கவே அநீதியும் அக்கிரமமும் நிறைஞ்சவள்னு கம்பன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. இவளை அழிப்பதே தர்மம்ங்கிறதை இங்கேயே உணர்த்திடுறாரு. இப்போ உச்சகட்ட வர்ணனை. வடக்கணல் 2 ஆய்நிறை கடல் முளைத்தென நெருப்பு எழ விழித்தாள். வடவாமுக அக்னின்னு ஒன்று இருக்குங்க. கடல் நடுவுல, கடலுக்கு அடியில இருக்கிற நெருப்பு அது. பெரும் பிரளய காலத்துல இந்த நெருப்பு தான் உலகத்தையே அழிக்குமாம். கம்பர் சொல்றாரு, அந்த வடவாமுக அக்னி அப்படின்னா கடலுக்கடியில் இருக்கும் அந்த பிரளய நெருப்பு 2ஆ பிளந்து முழுசா இருக்கிற கடலுக்குள்ளே இருந்து மேலே வந்து முளைச்ச மாதிரி நெருப்பு பிழம்பா அந்த தாடகை விழிச்சு பார்த்தாளாம். யோசிச்சு பாருங்க, கடலுக்குள்ளே நெருப்பு பிறக்குமா? பிறக்காது. இதுதான் இல்பொருள் உவமைன்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்றை வச்சு உவமை சொல்றது. ஆனா கம்பர் இந்த உவமையை பயன்படுத்துறதுல தான் அவர் பேருண்மை புலப்படுது. தாடகையோட தேகம் கடல் மாதிரி பெருசு, அவளோட கண்கள் அந்த வடவாமுக அக்னி மாதிரி அழிக்கும் தன்மையோட நெருப்பை கக்கிட்டு இருக்காம். அவ பார்க்கிற பார்வை சும்மா பார்வை இல்லைங்க, அது அனல், எதிரில் இருக்கிறவனை எரிச்சு பொசுக்கிற கோப பார்வை. அவள் வெறும் அரக்கி இல்லை, அவளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பார்வையுமே மரணச் செய்தி சொல்ற மாதிரி இருக்குன்னு கம்பர் நமக்கு உணர்த்தி விட்டாரு. அடுத்த பாடல்ல அவளோட சத்தம் எப்படி உலகத்தையே நடுங்க வைக்குதுன்னு பார்ப்போம். அதுவரைக்கும் கம்பரோட இந்த அற்புத வர்ணனைய மனசுல ஏந்திக்குவோம். நன்றி.